Excuse me, sir. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். நான் சென்னையிலேருந்து வரேன் சார். என்னோட ஸ்கூலிங் சன்பீம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் கிராஜுவேட். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமெனில் கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட கிராஜுவேஷனை. என்னோட அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். எந்த டிபார்ட்மெண்ட்ல எம்டி சர்வீஸ்ல இருக்கீங்க? சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ். உங்களுடைய துறையுடைய பணிகள் என்ன? பப்ளிக் ஒர்க்ஸ், மத்திய பொதுப்பணித்துறை என்னென்ன ஒர்க் பண்றாங்க? மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிடபிள்யூடி இருக்கு. மத்திய பொதுப்பணித்துறையுடைய வேலை என்ன சார்? மத்திய அரசு சார்ந்த கட்டடங்களை டிசைன் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் அவங்க ஒர்க் சார், ப்ரைமரி ஒர்க் சார். ஓகே. சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கட்டடங்கள் எதெல்லாம் இருக்கு சார்? ராஜாஜி பவன், சாஸ்திரி பவன், சென்ட்ரல் ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் போன்ற கட்டிடங்கள்லாம் இருக்குது சார். ஓகே. ஸோ நீங்கள் சென்னை எக்மோர் சொல்கிறீங்க இல்லையா? எக்மோர் கட்டடம் உங்களோட தானே? ஆமாம் சார். பொதுப்பணித்துறையில் வருதா இல்லை ரயில்வே துறையின் கீழே வருதா? சார், அதோட மெயின்டெனன்ஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே வரல சார். ஓகே. சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய அந்நிய நேரடி முதலீடு இருக்கிறோம், நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்படின்றப்போ நில தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப மக்கள் நெருக்கடி உள்ள போகுது. நிலம் கையகப்படுத்த பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைகளாக நீங்கள் கையகப்படுத்துறப்போ மக்கள் எதிர்க்கிறாங்க. சென்னை புறநகர் பகுதி எதிர்க்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த பிரச்சனையை? சார், கிட்டத்தட்ட 20% மக்கள் இந்த ஸ்லம் ஏரியா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் லேண்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்வே சொல்லுது சார். ஸோ இப்போ இது கொஞ்சம் சவாலான டாஸ்க் தான் சார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கையப்படுத்துவீங்க. உண்மையில பட்டா உள்ள நிலங்களை கையப்படுத்துவீங்களா அல்லது ஸ்லம் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கையப்படுத்துவீங்களா? சார், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நிலம் தேவையானதாக இருக்கோ அந்த நிலத்தை கையப்படுத்தி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். அந்த லேண்டுக்கான ரேட் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த ஷிஃப்ட் பண்ண இடத்துல அவங்களுக்கு தேவையான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லம் பீப்புளே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் பீப்புள் தான். ஏதோ ஒரு வகையில் ஊரில் இல்லாதவங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் தான் அங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்கள மைக்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்குது? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது தெரியுமா? ஸ்லம் பீப்புளை திரும்ப மறுகுடியேற்பாடு பண்ணி அவங்களுக்காக என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காங்க சார்? அஃபோர்டபுள் ரெண்டிங் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது சார். கவர்மெண்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதை குறைந்த வாடகையில் விடுற மாதிரியான திட்டங்கள் இருக்குது சார். ஸோ அந்த பகுதிகளில் இருக்க ஸ்லம் கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்குது சார். இந்த பட்ஜெட்டில் கூட ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு 2030 உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க சார். கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே 3500 கோடி ஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்காக வீடு கட்டு திட்டங்கள்லாம் இருக்குது சார். மயிலாப்பூர் அந்த கபாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் சார். நிறைய சிவபுராணங்கள் அதிலெல்லாம் அந்த பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அந்த கோவில் குலத்துக்கு கூட நிறைய வரலாறு இருக்குது சார். அந்த குலத்தில் முங்கி எழுந்தால் சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குது சார். ஓகே. சென்னையில் போர்த்துகீசியருடைய குடியிருப்புகள் என்ன இருக்குது? அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? சாந்தோம் சர்ச் கூட ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது போர்ட்டுகீஸ் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஃபிஷிங் வில்லேஜஸ் கூட ஃபஸ்ட்டு போர்ட்டுகீஸ் கண்ட்ரோல் கீழே வந்தது, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் கண்ட்ரோல் கீழே வந்தது சார். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா சார். இப்போ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்தேரிகளுடைய ஒரு இடமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. மண்ணின் மைந்தர்கள் நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய நிலை முன்னேறலை அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? சென்னையுடைய பூர்வ குடிகள் வந்து வெளியேற்றப்படுறாங்க, வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களுடைய பகுதியாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சார். சென்னையோட சிறப்புகளே அது ஒன்று சார். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்றது சென்னையோட சிறப்புகள்லேயே ஒன்று சார். சார், இங்கே ஒரு காம்படிட்டிவ் எக்கானமி, ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இருக்குது சார். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கான வேலைகள் இருக்குது சார். அதில் டிஸ்கிரிமினேட் அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க இல்லை பூர்வ குடிகள் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இல்லை. ஸோ யாரெல்லாம் அவங்கள ஸ்கில்லை ப்ரூவ் பண்ண முடியுமோ அவங்களுக்கான இடம் சென்னையில் இருக்குது சார். ஓகே. உங்களுடைய பூர்வீகமே சென்னை தான் இல்லையா? நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஆமாம் சார். சப்போஸ் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போஸ்டிங் போடுறப்போ நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கு அவங்களுக்கு? இருக்கு சார். கண்டிப்பாக சுற்றி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தமிழகம் முழுக்க சுற்றி பார்த்துருக்கீங்களா? முழுக்க சுற்றி பார்த்தது இல்லை சார். சில இடங்களுக்கு போயிருக்கேன் சார். ஓகே.
சரி, சென்னையில் ஒரு டெப்டி கலெக்டராக வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்? ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சென்னை வந்து பல்வேறு அதிகார குவியல்களுடைய மையம். மாநிலத்தின் தலைநகரமாக இருக்கு. மூத்த அரசியல்வாதிகள், முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சருடைய குடியிருப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிகள், ஒவ்வொரு துறையுடைய தலைவர்கள் உடைய குடியிருப்புகள் இருக்கு. இப்போ சென்னையில் ஒரு 4 தாலுகா கொண்ட ஒரு டிவிஷனுடைய ஆர்டிஓவாக ஒரு போஸ்டிங் போடுறாங்க. இந்த அழுத்தத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சார், அந்த இடத்துல இருக்கிற சோஷியோ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப்பை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். ஏற்கனவே அங்கே இருக்கிற பிரச்சனை, ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய ப்ரெஷர் வரும். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சார், ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஹீட் பண்ண மாட்டேன் சார். ஒரு கேஸ்லேயும் இருக்கிற மெரிட்டை தான் சார் பார்த்து லாவை என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்ன போஸ்டிங் போட்டிருக்க இடத்துல இருக்கிற சமூக பொருளாதார நிலையை ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். அதை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க சார். அதில் இருக்க மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவேன் சார். மெரிட்ஸ்க்கு மேலே இன்னும் அடிஷ்னலாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். ஃப்ளாஸ் எதாவது இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். நீங்கள் சென்னை டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு மறைமுகமான இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஒரு மூத்த அரசியலாளருடைய மகன் வந்து குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் காரை விட்டு போயிட்டாரு, இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த கேஸை நீங்கள் மாற்றி எழுதணும் அப்படின்ட்டு மறைமுகமாக அழுத்தங்கள் வருது. பெரிய பெரிய உயர் இடங்கள்ல இருந்து விவிஐபிஸ்ல இருந்து வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? இந்த கேஸை மாற்றி எழுதணும்னு சொல்றாங்க. குற்றத்தை இன்னொரு பேர்ல எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரையும் என்ன சொல்றாங்க, அவங்க உங்களை கை காட்டுறாங்க. நீங்க இந்த பிரச்சனையை கையாள வேண்டிய சூழல்ல இருக்கீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? சார், நிச்சயமாக அதுக்கு நான் அடி பண்ணிய மாட்டேன் சார், அந்த விவிஐபி ப்ரெஷர்ஸ் இருந்தாலும். ஸோ ஆப்வியஸாக எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் யார் அந்த கார் டிரைவ் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் சார். ஸோ எந்த விவிஐபி ப்ரெஷருக்கும் நான் அஃபீஷியல்ஸ்லேருந்தே வருது, ரெக்கமெண்டேஷன் வருது. உயரதிகாரியுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட மாட்டீங்களா சார்? சரியான சட்டப்பூர்வமான உத்தரவுகளுக்கு கட்டுப்பட நாசுக்கா அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனை எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வராது எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? வேற ஏதாவது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்? சார், அதுக்கு அவங்க என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன் சார். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு குற்றவாளியே அதுக்கு இது பண்ண சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி ஏற்கனவே தண்டனை வாங்கிக்கிறவர் தான் ஜாமீன்ல சுத்திட்டு இருக்காரு. அதை ஏத்துப்பீங்களா? சார், ஏத்துக்க மாட்டேன் சார். அதான் எவிடன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, பின்ன எப்படி மாற்றி எழுத முடியும், அப்புறம் நம்ம எல்லாரும் மேலேயும் ஃபால்ட் வரும்ல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார் அவருக்கு. மேக்ஸ் ஸ்டூடெண்ட். எஸ் சார். லாகிரிதம் எதுக்காக படிக்கிறோம்? லாகிரிதமோட யூசஸ் என்ன? ரொம்ப லார்ஜ் நம்பர்ஸை நம்ம வந்து ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு லாக் யூஸ் பண்ணலாம் சார். ஸோ லாக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியேஷன் வந்ததுக்கான ரீசனே அதுதான் சார். ஸோ பெரிய நம்பர்ஸை பவர்ஸில் லாக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சார் ஷார்ட் ஃபார்மாக. ஓகே, வென் டயக்ராம் இருக்கு இல்லையா? எஸ் சார். வென் டயக்ராமை வந்து உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சார், வென் டயக்ராம் நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார் வென் டயக்ராமுக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த பாப்புலேஷனில் லிட்ரேட்ஸ் எவ்வளோ, இல்லிட்ரேட்ஸ் எவ்வளோ, இதனால ப்ராப்ளம் என்ன வரலாம், அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வென் டயக்ராம் வச்சு சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சார். ஓகே, வெக்டார் கால்குலஸ். எஸ் சார். அதை எதுக்காக படிக்கிறோம்? வெக்டார் கால்குலஸோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எங்கே இருக்கு? சார், கால்குலஸ் ஜென்ரலாக நம்ம கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே ஒரு விஷயத்துக்காக படிக்கிறோம் சார். அது இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்கலாம், இல்லை டிக்ரீசிங் ஆர்டராக இருக்கலாம் சார். வெக்டார் கால்குலஸ்க்கு வந்து மெக்கானிக்கல்ஸ் அந்த இதில் ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லேயும் வெக்டார் கால்குலஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன சார்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகே சார். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் ஸ்ட்ரெயிட் லைனாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகே சார். இதை ஈக்குவேட் பண்ணுங்க சார். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2r சார். ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஏற்கனவே டயாமீட்டர் ஸ்ட்ரைட் லைன் தான் சார். 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கனெக்ட் பண்ணுறதுனால. ஸோ 2r 4ஆல் டிவைட் பண்ண 2r divided by 4 will be the side of the square சார். ஓகே. மேக்ஸ் சம்பந்தமாக திருக்குறள் சொல்லுங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணிரண்டும் வாழும் உயிர்க்கு, கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் திட்டம் திட்டம் என்ன திட்டம் சார்? எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி வந்து நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் சார். இந்த திட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை பார்த்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் கூட நிபுன் பாரத் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க சார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியது ரீசெண்டாக
சார் தேவி பாரதி அப்படின்னு புனைப்பெயர் கொண்ட ராஜசேகரன் அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க எந்த சார். புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க? சார் நீர்வழி படுவும் அப்படின்ற ஒரு புக்குக்காக அவர் வாங்கியிருக்காரு சார். சாச்சார் கமிட்டி ஓகே சார். என்ன ரெக்கமெண்டேஷன்? சார் மைனாரிட்டிஸ் ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன் சச்சார் கமிட்டி கொடுத்துருக்காங்க சார். சார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அவங்களோட ஸ்டேட்டஸை விடவும் கூட மைனாரிட்டி கம்யூனிட்டியோட ஸ்டேட்டஸ் இன்னும் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு சார். ஆட்டுக்கு தாடி மாநிலத்துக்கு டேஸ் அப்படின்னு சொன்னது யார்? சார் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் தேவையா தேவை கிடையாது? சார் மாநிலத்துக்கு கவர்னர் கண்டிப்பாக தேவை சார். கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியோட ஃபங்க்ஷனை வந்து எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாமல் கண்டினியூ பண்ணுறதுக்காக ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் கண்டிப்பாக தேவை சார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ். எந்த ஸ்டேட்? சார் கேரளா கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். ஓஎஸ் ராமானுஜம் சார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு அக்ளைம் பண்ணப்படுறவர் தான் சார் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள். ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்ற ஒரு பெரிய பட்டம் வாங்கின முதல் இந்தியர் சார். ஓஎஸ் ஆரியப்பட்டா சார் ஆரியபட்டா ஏன்ஷியன்ட் இந்தியனோட ரொம்ப ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரானமர் சார். அக்யூட் ஆங்கிள் சார் அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் வந்து பிலோ 90 டிகிரி 0 to 90 டிகிரி அக்யூட் ஆங்கிள் சார். 90 டிகிரி ரைட் ஆங்கிள், above 90 டிகிரி to 180 டிகிரி it is obtuse ஆங்கிள் சார். இப்போ என்ஐஏ இருக்குல்ல, எஸ் சார். அது எங்க உள்ள ஏஜென்சி சார் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஒரு சென்ட்ரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண அந்த அம்மா வந்து ஒரு நடுநிலை பள்ளியாக இருந்த ஒரு ஸ்கூலுக்கு 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை கொடுத்துட்டாங்க. இது கொடுத்தாங்க. அது கோடி கணக்கில் உள்ளது இல்லையா? அந்த அம்மா யாரு, அவங்க பேர் என்ன, எந்த ஊருக்காரு? சார் ஆயம்மாள் அப்படின்றது அவங்க பேர் சார். பூரணம் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க சார். அவங்க வந்து மதுரை ஈஸ்ட் யூனியன் பஞ்சாயத் ஸ்கூலை ஹை ஸ்கூலாக அப்கிரேட் பண்ணுறதுக்காக 1.5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க சார். அதனால சிஎம் ஸ்பெஷல் அவார்டு அவங்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த ரிப்பப்ளிக் டேல. நீங்கள் சென்னையை சேர்ந்தவங்க இல்லையா? ஆமாம் சார். பாரதியார் பிறந்த ஊர் எந்த ஊர்? சார் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் சார். அவருடைய கடைசி கால வாழ்க்கை எங்கே முடிஞ்சிச்சு? திருவல்லிக்கேணி பகுதிகளில் சார். சென்னை இல்லையா? ஆமாம் சார். அவரை பற்றி சொல்லுங்க. அவர் இறப்பு எப்படி இறந்தாரு, எப்படி கடைசி வாழ்க்கை இல்லையா, லாஸ்ட் லைஃப் அது எப்படி முடிச்சாரு, எப்படி அவருக்கு டெத் ஆச்சு? சார் ஒரு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அவரை தாக்க முற்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது சார். அதுக்கப்புறம் அவரே தன்னோட குறிப்புகளில் சொல்லியிருக்காரு, நான் கடைசி காலத்தில் சில போதை வஸ்துகளுக்கு அடிமையான அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குறிப்புகள் சொல்லியிருக்காரு சார். அதனால அவரோட உடல்நிலை மோசமாகி அவர் இறந்து போனார் சார். குறுக்குன்னு ஆஃபீஸராக போகிறீங்க, டிஎஸ்பி கிடைச்சா எடுப்பீங்க தானே? வேண்டாம்ன்றீங்களா? சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிசி சார். ஏன் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தீங்க? சார் இந்த சர்வீஸில் என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணுறேன் சார். பசுந்தாள் உரம் அப்படின்னு கேள்வி. சாரி சார். பசுந்தாள் உரம், உப்பு உரம். பசுந்தாள் உரம் சாரி ஃபெர்டிலைசர். உரம் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அது சொல்லுங்கள் சார். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் பயோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் சார். அதில் க்ரீன் ஃபர்டிலைசர் அப்படின்னா பிளான்ட், அதுக்கப்புறம் பிளான்ட் ரெசிடியூஸ்லேருந்து எடுக்கிறது சார். அனிமல் பேஸ்டு ஃபர்டிலைசரும் ஆர்கானிக் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். மைக்ரோ ஆர்கானிசம் பேஸ்ட் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணலாம் சார். ஆர்கானிக் ஃபர்டிலைசரோட டைப்ஸ் சார் இதெல்லாம். இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி லீடர் இருக்காரு, அவரை வந்து பர்டிகுலர் இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. சார் அந்த ஆர்டர் இப்போ நான் இருக்குன்னா என்னை வந்து இந்த ஊருக்கு நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது அந்த போடக்கூடிய ஆர்டர் யார் போடுவாங்க? சார் நான் கெஸ்ட் பண்ணுறேன் சார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆர்டர் போடலான்னு நினைக்கிறேன் சார். அவர் யார்? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா யார்? அது இன்னொரு பேர் என்ன சார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க ஆர்டர் பண்ணலாம் சார். பிகாஸ் அவங்க தான் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஸோ அந்த ஏரியாவோட லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது அவங்க பர்வியூவில் வருது. ஸோ அவங்க அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம் சார். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை கவர்னன்ஸில் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் கவர்னன்ஸ் மேம். ஸோ இதனால் சர்வீசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் பெனிஃபிஷியரிஸை போய் சேரும் மேம். சேலஞ்சஸ் வந்து நம்ம
நம்ம ஸ்டேட்டில் நம்ம கண்ட்ரியில் டிஜிட்டல் டிவைட் ஜாஸ்தியாக இருக்குது மேம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் டிவைசஸ், டிஜிட்டல் லிட்ரஸி, இந்த டேர்ம்ஸ்லாம் டிஜிட்டல் டிவைட் ஜாஸ்தியாக இருக்குது மேம். ஸோ எல்லாரையும் பெனிஃபிஷியரிஸை போய் அடையிறதுல சேலஞ்சஸ் இருக்கும் மேம். சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் சேலஞ்சஸும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் பர்சனல் டேட்டா செக்யூரிட்டி லாஸ் இல்லை. ஸோ அந்த சேலஞ்சஸும் இருக்குது மேம். ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். எஸ் மேம். மேம் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரஷ்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு மேம். உக்ரைன் வந்து இண்டஸ்ட்ரியலாகவும் அக்ரிகல்ச்சரலாகவும் ரொம்ப வளமான கண்ட்ரி. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் உக்ரைனை சேர்க்கணும் அப்படின்றது ரஷ்யாவுடைய, பட் அவங்க சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வாஸ் ஆல்சோ வில்லிங் டு ஜாயின் நேட்டோ ஃபோர்ஸ். அதனால ரஷ்யாவுக்கு வந்து மிலிட்ரி த்ரெட் ஜாஸ்தியாகும் அப்படின்றதுனால அவங்க உக்ரைன் மேலே படையெடுத்து போனாங்க. வானவில் மன்றம் இதோட டார்கெட்டை வந்து 6th to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேம். ஸோ ரோட் லேர்னிங்லேருந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்காக நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டிருக்க ஒரு டீம். ஸ்டெம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மொபைல் லெபார்ட்டரிஸ், அதாவது பேக்லேயே கேரி பண்ணக்கூடிய சில சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போவாங்க மேம். போய் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க மேம். புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு அனுமதி கேட்டு வர்றாங்க. நியூ இயருக்கு ஒரு இடத்துல பொது இடத்துல கூட்டி இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து கூடி கொண்டாடுறதாக ஒரு அனுமதி கேட்குறாங்க. உங்களுடைய டிவிஷனுக்கு உட்பட்ட ஒரு முதன்மை பகுதி. புத்தாண்டுனா தெரியும் உங்களுக்கு, சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம்னு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்போ அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வந்துடுதுன்னு பயப்படுறீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ நேரம் அந்த கொண்டாட்டங்கள் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் அங்கே பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில் அஜெண்டா அவங்கக்கிட்ட கேட்பேன் சார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கொண்டாட்டம் பண்ணுறதுனால என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணுவேன் சார். அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் செக்யூரிட்டியோட இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அனுமதி கொடுப்பேன் சார். வேறு யார்ட்டும் பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். ஓகே, அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க, அனுமதி கொடுத்துருவீங்க. சார், அங்கே லோக்கல் போலீஸ் அவங்கக்கிட்ட இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்தா அனுமதி கொடுத்துருங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எப்படி பண்ணீங்க? ரொம்ப கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்கல. சரி, நீங்கள் சொல்லுங்க. நல்லா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா இருந்துச்சு. சென்னை ரொம்ப லிமிட்டடாக வர்றாங்க. ஆமாம், அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? எத்தனை ரெவன்யூ டிவிஷன்ஸ் இருக்குது, எத்தனை தாலுக்கு இருக்குது, 16 தாலுகா இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்கணும். 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் டிசினா என்ன, சரி ஓகே, இப்போ டிசி கலெக்டரேட்டு, ரெவன்யூ டிவிஷன்ஸ் எத்தனை இருக்குது, தாலுக்கு எத்தனை இருக்குது, என்னன்னு பார்க்கணும். ஏற்கனவே உங்களுக்கு கார்பரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு, ஒரு வேலை ரெவன்யூ மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷனாக கார்பரேஷன் இருக்குது. அப்போ அவங்களுடைய ரோல்னா இவங்களுடைய ரோல்னா, அப்போ தாலுகா ஆஃபீஸில் ரெகுலர் ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. நிறைய ஒர்க்கு யார் பார்த்துருவாங்க? கார்பரேஷனே பார்த்துருவாங்க. அது பார்க்கணும். அப்புறம் போலீஸை பாருங்கள், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது. ஆவடி, தாம்பரம் 2 கமிஷனரேட்டாக பிரித்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கணும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ், சென்னை வேலை தரக்கூடிய நகரமாக இருக்குது, வேறு என்ன இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும். கமர்ஷியல் டேக்ஸ்னா அந்த மாதிரி பார்க்கணும். தட் இஸ் சேல்ஸ் டேக்ஸ்னா அப்படி பார்க்கணும். கோஆபரேட்டிவ்னா இங்கே ஒன்றும் இல்லை. ஏடி பஞ்சாயத்துக்கு இங்கே வேலை இல்லை. ஹெட் ஆஃபீஸில் இங்கே வந்து என்னது ரூரல் படிஸ் இங்கே இல்லை. சென்னை முழுக்க எல்லா மாவட்டங்களையும் டிஆர்டி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் உண்டு, சென்னையில் மட்டும் இல்லை. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்க்கணும். அந்த வியூவில் கேட்பாங்க. நீங்கள் சென்னை அப்படின்றப்போ பொதுவாக என்னென்ன சிக்கல் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, பல்வேறு இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்றப்போ இங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருது, வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் தொகை நெருக்கடி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, டிராஃபிக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய இஷ்யூஸை பார்க்கணும். முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு, முக்கியமான தலங்கள் எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒன்று டெப்டி கலெக்டர் எடுப்பேன் நீங்கள். ஓகே, டிஎஸ்பி எடுக்க மாட்டேன், நிச்சயமாக எடுப்பேன் சார். டெப்டி கலெக்டர்னா டிஎஸ்பி எடுப்பேன்னு சொல்லுங்கள். திரும்பவும் ஏன் டெப்டி கலெக்டர்னு அழுத்துறீங்க, அதை விட்டால் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? காவல்துறைன்றப்போ ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் நிச்சயமாக கொடுப்போம். அங்கே போய் எடுக்கிறது வேறு, உங்களுக்கு போலீஸ் பிடிக்கலன்னா வேறு இடத்துக்கு போகிறீங்க, அது வேறு விஷயம். நான் நிச்சயமாக எடுப்பேன் சார் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அது சொன்னீங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா கான்ஃபிடென்ட்டான ஆன்சர்ஸ். வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் சூப்பர், நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேட்டிவ், ஸோ உங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயும்
அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக அபவுட் த போஸ்ட் அண்ட் அபவுட் த டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நல்லா கேளுங்க, தெரியாத கேளுங்க, அப்படி இல்லைன்னா எங்கிட்டையும் கேளுங்க. என்ன ரிலேட்டடாக உங்கள் போஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒர்க் கமிஷனர் எங்க சார் ஆவடியில் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, இன்னொன்று தாம்பரம். இங்கே தான் அன்பராஜ் சார் இருக்கு, இங்கே வந்து சந்தீப் இருக்கு. சென்னையில் பெரிய முக்கியமான விஷயம், சென்னையை ஹேண்டில் பண்ணுறது சென்னையில் கலெக்டராக இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கலெக்டரோட பல வகையில் உயர்ந்த சீஃப் செக்ரட்டரி இங்கே தான் இருக்கிறாங்க. நிறைய ஹையர் அத்தாரிட்டிஸ், பொலிட்டிக்கல் ஆகட்டும், எக்கனாமிக்கல் ஆகட்டும், நிறைய இன்ஃப்ளூன்சஸ் வரும். இதை சமாளிக்கிறது சென்னையில் ஒர்க் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்கானது. நிறைய அத்தாரிட்டிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, பட் ஆனாலும் சென்னையில் வேலை பார்க்குறது ரொம்ப சவாலான விஷயம். சார் நேரம் அவ்வளோதான். புக்காது படிக்கிறது சார் சும்மா இன்ட்ரி சம்பந்தமாக கேட்கறதா ஜென்ரல் வேற புக்கா? சென்னைனா டிசாஸ்டர் வைஸ் போகும். எதுக்கு சென்னை ஃப்ளட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, சொல்யூஷன் இல்லை. சென்னையோட இஷ்யூஸ் வைஸ் பார்க்குறப்ப இப்போ வந்து ஃப்ளட்டு தான் பெரியதாக இருக்குது, கொஞ்சம் காலமாக போயிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா சார். அப்புறம் சென்னை ஒரு வடிகால் பிறப்பாக 3 பெரிய ஆறு, 2 கொசஸ்தலை, அப்புறம் கூவம், அடையாறு, 3மே போகும். அது மாதிரி கொஞ்சம் தாழ்வு பகுதியாக இருக்குது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா. மற்ற மாவட்டங்கள் வந்து இப்போ கடலுக்கு வடிகாலாக இந்த ரூட்லாம் போயாகணும். இது இயல்பாகவே ஃப்ளட்டுக்கு காரணமாக இருக்குது. சென்னையை சுற்றி உள்ள ஏரிகள் நம்ம குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள் மட்டும் இல்லை, அது நிரம்பி வரும்போது அதுக்கான வடிகாலாகவும் சென்னை இருக்குது. இதெல்லாம் ஜாகிரபிக்கல் இந்த மாதிரி பாருங்கள். அப்போ அதுக்கான மெஷர்ஸ் என்ன பண்ணணும், இது லாங் டர்மாக வராமல் எப்படி தடுக்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அதை கேட்க வாய்ப்பு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வேற என்ன பிரச்சனை இருக்குது, டிராஃபிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பொல்யூஷன் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இடப்பற்றாக்குறை பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே ரெவன்யூவிங்கில் இருக்குது, லேண்ட் அக்விசிஷன் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணுன்ற அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டம் எல்லா இஷ்யூஸ் கிரைமும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, மக்கள் டென்சிட்டி அதிகம்ன்றதால இந்த பிரச்சனைகள் வரும். சென்னையை சுற்றியே உங்களை பொதுவாக இந்த வியூவில் தான் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்குறது இந்த வியூவில் நிறைய கேட்பாங்க. சென்னையோட இஷ்யூஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, பேசிக்கான விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. சென்னை 16-17 காலத்தில் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை பார்த்து சென்னை நல்லா தேடி போயிடும். அதர்வைஸ் ஓகே, டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் போஸ்ட். மற்றபடி பர்சனாலிட்டி, உங்களுடைய ப்ரெசன்டேஷன், பாடி லாங்குவேஜ் நல்லா கரெக்டாக போதுமானதாக நல்லா பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.